சரி, மாண்பு உறுப்பினர் ஏவா வேலு அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, தமிழ்நாட்டில் இருக்கிற எழுத்தாளர்கள், இலக்கியவாதிகள், இன்னும் சொல்ல போனால் முன்னாள் துணைவேந்தர்கள் ஏற்பொருளும் கலைஞருடைய சேவையை பாராட்டி இந்த தமிழ்நாட்டுக்கு அவர் தான் சிற்பியாக இருந்து திராவிட இயக்கம் அவர் முதலமைச்சராக இருந்து தமிழ்நாட்டுக்கு போட்ட ஆணை இருக்கிறது பார், அதுக்கு இணையான ஆணை யாரும் போட முடியாத அளவுக்கு அவர் செய்தவர். அதனால் அவருக்கு ஒரு நினைவு ஒரு சின்னத்தை உருவாக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள். அது பொதுப்பணித்துறையின் சார்பாக தான் அந்த கோரிக்கை ஏற்று இங்கே பொதுமக்களுடைய இசைவெல்லாம் பெற்று அதற்கு பின்னால் ஒன்றிய அரசாங்கத்திற்கு மனு செய்யப்பட்டு ஒன்றிய அரசாங்கத்துடைய சுற்றுச்சூழல் அதுக்கு அனுமதி தந்தார்கள். அதோடு மட்டுமல்ல, ஒன்றிய அரசாங்கமே அந்த பேனாவை வைக்கலாம் என்று ஒன்றிய அரசாங்கம் அனுமதி தந்து விட்டது. இந்த நிலையில் தான் மாண்பு முதலமைச்சரிடத்திலே எங்கள் துறையின் சார்பாக கேட்டபோது அவர் சொன்னார், இன்றைக்கு இப்பொழுது அவசியமா, இது அவசியமா என்று சொல்லிவிட்டதோடு மட்டுமல்ல, இன்றைய பொருளாதாரத்திற்கு தேவையில்லை, என்றைக்கு தமிழ்நாட்டிலே பொருளாதாரம் என்றைக்கு சீர் செய்கிறதோ அந்த காலத்தில் வைத்துக் கொள்ளலாம் என்று வேண்டாம் என்று சொன்னவர் என்னுடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர். அப்படி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை, ஆனா வேண்டாம் என்று சொன்னார் என்று பத்திரிகை செய்தி வந்தது. பேரா வைக்கிறதுக்கு ஒரு கூடுதல் செய்தியா உறுப்பினர் இல்லைங்க, ஒரு கூடுதல் செய்தியாக ஒன்றை நாம் ஒத்துக்கொள்ள வேண்டும். மக்களுடைய எதிர்ப்பும் பல தரப்பில் வந்து அந்த உண்மையை நீங்கள் சொல்ல வேண்டும். உறுப்பினர் மார்க்கண்டேயன் அவர்கள்.